இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ரைசல் ஒரு அருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் ரூல், மேனேஜரை எதிர்த்து பேசக்கூடாது. உங்க மேனேஜரை டீம் மீட்டிங்ஸ்ல எதிர்த்து பேசக்கூடாது. அதுவும் உங்க டீம் மேட்ஸுக்கு முன்னாடி எதிர்த்து பேசிடவே கூடாது. எதிர்த்து பேசினீங்கன்னா அது மைண்ட்ல ஒரு கண்டிப்பா இருக்கும். உங்க ஒன் ஆன் ஒன்ல வச்சு செஞ்சிருவாரு. ஸோ டோன்ட் கிராஸ் டாக் யோர் மேனேஜர். செகண்ட் ரூல், பேப்பர் போட்டுருவேன் மிரட்டக்கூடாது. ப்ரமோஷன் கிடைக்கலனா, கேட்ட அப்ரைசலை கொடுக்கலனா பேப்பர் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒன் ஆன் ஒன்ல மிரட்டக்கூடாது. ஏன்னா மேனேஜர்ஸ் காலங்காலமா ஒன் ஆன் ஒன் கொடுத்து பயங்கர தெளிவா இருக்காங்க. அவங்கள பேப்பர் போட்டுருவேன் மிரட்டி பதட்டமாக்க கூடாது. இன்னும் கேவலமான அப்ரைசல் தான் கொடுப்பாங்க. தேர்ட் ரூல், என்ன முடியுமோ அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கு மேல கேட்டா அவங்க ஹெச்ஆர்ட்ட போவாங்க. ஹெச்ஆர் சம்மந்தம் இல்லாம நம்ம கூட ஒரு மீட்டிங் வச்சு 1/2 மணி நேரத்துக்கு இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், நீங்க ஆல்ரெடி ஓவர் பெய்டுன்னு சொல்லி ரம்பம் போடுவாங்க. அந்த மீட்டிங் நமக்கு தேவையில்லை. தெளிவா இருக்கு. ஃபோர்த் ரூல், உங்க ஸ்கிப் லெவல் மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. உங்க மேனேஜரோட மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக கேவலமாக தான் முடியும். ஏன்னா உங்கள் மேனேஜர் அப்படி பிஹேவ் பண்ணுறது காரணம் அவரோட மேனேஜர் தான். ஏன்னா எல்லாமே மேலேருந்து ஆல்ரெடி முடிவாயிடுது. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எதுவுமே மாறாது. ஸோ டோன்ட் டூ தட். ஃபிஃப்த் ரூல், இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல். வீரம் அறவே கூடாது. நீங்கள் கேட்ட ப்ரமோஷனோ அப்ரைசலோ தரப்படலைன்னா உடனே பேப்பர் போடக்கூடாது. 3 மாதம் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி ஜாப் ஆஃபர்லாம் வாங்கிட்டு நிறைய சிக் லீவ் எடுத்துட்டு அப்புறம் போடணும். வீரம் அறவே கூடாது.